இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாப்டர் 2ல் யூனிட் எக்ஸசைஸ் 2 7th ப்ராப்ளம். கொஷின் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஈஸி தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யுங்க. கொஷின் இஸ் 2 APs have the same common difference. ஸோ 2 AP சீரீஸ் இருக்குது, அந்த 2 APயோட டிஃப்ரென்ஸ் D வந்து சேம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சேம் டிஃப்ரென்ஸ். the first term of one AP is 2. 2 APயில் ஒரு APயோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2 and that of the other APயோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 7ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ரெண்டுக்கும் AA கொடுத்துருக்காங்க. ஷோ தட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their 10th டேர்ம், 2 APயோட 10th டேர்ம், ஓகேவா, T10 டேர்ம்ஸ் வந்து அதனுடைய டிஃப்ரென்ஸ். ஓகே, 2 APயோட T10 வேல்யூ எடுத்து அதை டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தா இஸ் சேம் அஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் 21st டேர்ம்ஸ். ஸோ 2 APயோட 21st டேர்ம்ஸை எடுத்து அதனுடைய டிஃப்ரென்ஸையும் கால்குலேட் பண்ணால் சேமாக தான் இருக்கும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுலேருந்து விச் இஸ் த சேம் அஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி 2 கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ். ஸோ எந்த ஒரு கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை எடுத்து அதனுடைய டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தாலும் அது சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ரெண்டு AP இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து D வந்து சேம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஏபியோட ஏ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2. இன்னும் அதர் ஏபியோட ஏ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏபியோட T10ம் செகண்ட் ஏபியோட T10ஐயும் கண்டுபிடிக்கலாம். இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு ஏபி, இது வந்து செகண்ட் ஏபி. இந்த சைடு நம்ம போடுவோம். ரெண்டையும் நான் பிரிச்சுக்கிறேன். 2 ஏபியும் சேமான டிஃப்ரென்ஸ், T10க்குள்ளே டிஃப்ரென்ஸும் T21க்குள்ளே ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸையும் கால்குலேட் பண்ணுவோம். சேமாக வருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏபியோட T10 வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ T10 மீன்ஸ் A + n-1 இன்ட்டு A + n-1 இன்ட்டு D தானே ஃபார்முலா. ஸோ இங்கே A வந்து 2 ப்ளஸ் n மீன்ஸ் 10-1 இன்ட்டு D வந்து சேம். ஸோ 2 + 9D. இப்போ நம்மளுக்கு புரிகிறதுக்காக இந்த ஏபிக்கு நான் கேபிட்டல் T10ன்னு எழுதிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே ஏ வந்து 7 ப்ளஸ் 10-1 இன்ட்டு D இல்லையா. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது 7 + 9Dன்னு வருது. இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிட்டோன்னா இப்போ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது T10 - T10. ஸோ 7 + 9D மைனஸ் 2 + 9D. அப்போது இது வந்து ப்ராக்கெட் வரும் இல்லையா. ஸோ 7 + 9D - 2 - 9Dங்கிறதுனால இது கேன்சல் ஆகி 7லேருந்து 2 போயிடுச்சுன்னா 5 வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி T20 இது வந்து நம்மளுக்கு வந்து T10 - T, இந்த T10 வந்து தேர்டுன்னு வச்சுக்கிடுவோம். இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் 21க்கு கண்டுபிடிச்சாலும் சேமாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு T21 கண்டுபிடிக்கணும். அப்போ 2 + 21 - 1 இன்ட்டு D. ஸோ 2 + 20D. இங்கே T21க்கும் அதே மாதிரி தான் 7 + 21 - 1D. ஸோ இங்கே 7 + 20D. ஸோ இதை 4த்துன்னு வச்சுக்கலாம். இதை 5த்துன்னு வச்சுக்கிட்டோன்னா 5 - 4 போட போகிறோம். T21 - T21 என்ன வருதுன்னு பாருங்கள். 7 + 20D மைனஸ் இருக்கிறனால -2 - 20D கேன்சல் ஆகிடுச்சுன்னா இதுவும் எவ்வளோ தான் வருது 5 தான் வருது. ஸோ இதை வந்து நான் வந்து 6ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 3 = 6. ஸோ the difference between any 2 corresponding terms are சேம்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா, எப்படி எழுதியிருக்கோன்னு தெரியுதா. இதுதான் இந்த கொஷின். இதனுடைய டிஃப்ரென்ஸ், அதாவது 10th டேர்மோட டிஃப்ரென்ஸும் 21st டேர்மோட டிஃப்ரென்ஸும் ஈக்குவல் சேமாக தான் வருதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணியாச்சு. இது 3 வந்து 5 தான் வந்திருக்கு. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 5 தான் வந்திருக்கு. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.